ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, வரப்போகிற அற்புதமான செவ்வாய்க்கிழமை நாளிலேயே உனக்கானதை நீ மனமகிழும்படி உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். அதற்கான ஆசிகளையும் அருளையும் கொடுப்பதற்காக தான் என் நெற்றியை தொடச் சொன்னேன் என் செல்வமே. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மகிழ்ச்சியும் வெற்றியும் உன்னிடமிருந்து வெகு தூரமாக இல்லை. உனக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களில் நீ மகிழ்ச்சியை வரவழைத்து கொண்டால் அதன் மூலமாக நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். அமைதியை உனக்குள் நீதானே உருவாக்கி கொள்ள வேண்டும். உன் மனம் அமைதியாக இருந்தால் நீயும் தெளிவான ஆளாக இருப்பாய். தெளிவான மனதோடு இருக்கக்கூடிய நீ எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து உன் வாழ்க்கையிலும் வெற்றியை பெற்றுவிட முடியும். தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் அதை தொட்டுவிட துடிக்கும் உனக்காகவே உன் கனவுகளை நான் நிறைவேற்றுவேன். எல்லாமே நல்லதாக நடக்கும் என நம்பிக்கையோடு நீ இருந்தால் போதும். நம்பிக்கைதானே வாழ்க்கை. நீ உன் முயற்சிகளை செய்ய தொடங்கும் போதே உன்னுடைய பயத்தை தூக்கி அழித்து விடு. ஏனெனில் பயம் இருக்கும் இடத்தில் நீ பயந்து கொண்டும் நடுங்கிக் கொண்டும் முயற்சிகளை செய்ய முடியாதல்லவா? தெளிவான மனதோடு தைரியமான மனதோடு நீ முயற்சி செய்தால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும். இல்லையெனில் அந்த பயமே உன்னை கொன்றுவிடும் அல்லவா? எப்போதும் தைரியத்தோடும் துணிவோடும் வீரத்தோடும் விவேகத்தோடும் உனக்கான காரியங்களை நீ செய்தால் ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். ஒரு விளக்கை வச்சு இன்னொரு விளக்கை ஏற்றுறதின் மூலமாக இந்த இரு விளக்குமே பிரகாசமாக தான் இருக்குமே தவிர இந்த ஏற்றப்பட்ட விளக்கிலிருந்து ஏற்றிய விளக்கு அணைந்து போகாதுதானே? அதே போலதான் நீ மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக எதையும் இழக்க போறதில்ல. நீ செய்கிற உதவி நன்மைகளாக பல மடங்காக மீண்டும் உனக்கே வந்து கிடைக்கும். அந்த இடத்துல எப்படி வெளிச்சம் 2 தீபங்களால் 2 மடங்காக மாறுதோ அதே போல உன் வாழ்க்கையில் நீ செய்த நன்மையால் உன் வாழ்க்கையும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையும் கூட அழகாய் மாறும். முடிஞ்ச வரைக்கும் உன்கிட்ட இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய். தனக்கு போகதான் தானமும் தர்மமும்னு நானே சொல்லுவேன். உன்னை மீறி உன்னிடமே இல்லாத போது நீ உதவி செய்ய வேண்டாம். உனக்கும் கொஞ்சம், உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம்னு உன்னிடம் இருப்பதை கொண்டு தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணத்தோடு நீரு. அதனால் உனக்கு எந்த இழப்பும் ஏற்படாது என் செல்வமே. எங்கே நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்தா நமக்கு செல்வம் குறைஞ்சு போயிடுமோன்னு நீ யோசிக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இறைக்க இறைக்கதான் கிணறு சுரக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறது மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க உனக்கான செல்வ வளமும் நிச்சயமாக அதிகரிக்கும். ஏன்னா தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணம் என்பது அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் வந்துடாது. கோடியில் ஒருத்தர் தான் அப்படி நல்ல எண்ணத்தோடு மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் எண்ணத்தோடும் இருப்பார். அப்படிப்பட்ட தான தர்ம எண்ணம் உனக்குள்ளே இருந்தால் அதற்குரிய பலன்களையும் நன்மைகளையும் அற்புதங்களையும் நிச்சயமாக நீ பெற்றுவிடுவாய். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறத முதல்ல நிறுத்து. ஆனால் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதை நிறுத்திவிடாதே என் செல்வமே. நீ ஆசைப்பட்டினா அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வைராகியத்தோடு அதற்கான வேலைகளை செய். வெற்றிங்கிறது எல்லாருக்கும் சுலபமாக கிடச்சிடாது. ஆனால் வெற்றி பெறுவதற்குரிய எல்லா தகுதிகளையும் நான் உனக்குள்ளே கொடுத்து வச்சிருக்கேன். இந்த உலகில் யாராலுமே உன்னை தோற்கடிக்க முடியாது என் செல்வமே. உன் நம்பிக்கையில் நீ தோற்று போகாத வரைக்கும் எந்த மனிதர்களிடமும் உன் வாழ்க்கையிடமும் நீ தோற்று போக மாட்டாய். நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை செய். நிச்சயமாக நீ வாழ்ந்து ஜெயிப்பாய். விழாமலே வாழ்ந்தோம் என்று ஒரு பெருமையும் கிடையாது. கீழே விழுந்த போதும் நான் மறுபடியும் எழுந்து நின்னேன், தைரியமாக ஓடுனேன், வாழ்க்கையில் ஜெயித்தேன். எத்தனையோ விஷயங்கள் எனக்கு பிரச்சனையாக இருந்தது, தடைகளாக இருந்தது. ஆனால் அத்தனையையும் தாண்டி நான் ஜெயித்து நின்றேன் என்று சொல்வது தானே உனக்கு பெருமை. நீயும் அப்படி உன் வாழ்வில் வெற்றியை பெற்று மகிழ்வோடும் சிறப்போடும் வாழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். 1 மடங்கு உனக்குள்ள திறமை இருந்தா நீ 2 மடங்கு விஷயங்களை அடைவதற்காக ஆசை கொள்ளலாம். ஆனால் அதற்கு 3 மடங்கு பொறுமை அவசியம். திறமையும் தேடலும் பொறுமையும் உன்னிடம் இருக்கும் வரைக்கும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. நீ வெற்றி பெறுவதையும் யாராலும் தடுக்க முடியாது. உன்னுடைய உழைப்பிற்கு கிடைக்கக்கூடிய பலனெல்லாம் மிகவும் சிறியதாக இருக்குதே நினச்சி அற்பமாக யோசிக்காதே. இப்போது நீ சிறியது என நினைக்கலாம். ஆனால் உன் உழைப்பிற்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் மிக பெரியதாகவும் அற்புதமாகவும் மாறக்கூடிய சூழ்நிலை வரத்தான் போகிறது என் செல்வமே. கீழே போகிற வழியில் கீழே கிடக்கிற 5 ரூபாய் நோட்டை விட உன் உழைப்பின் மூலமாக நீ கஷ்டப்பட்டு கிடைச்ச 1 ரூபாய் நாணயம் என்பது உண்மையிலேயே மதிப்பு அதிகம்தானே. ஏன்னா கீழே கிடச்சதை நீ அவ்வளவு சுலபமாக சேர்த்து வைக்கணுன்ற எண்ணத்துக்கு வரமாட்ட. அதை செலவழித்தாலும் பெருசாக கவலையும் படமாட்ட.
ஆனால் நீ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது ஒற்றை ரூபாயாக இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கணும், அந்த காசில் செலவு செய்யக்கூடாதுன்னு ரொம்ப யோசித்து யோசித்து பார்த்து செலவு செய்வாய் தானே? அதுதான் உழைப்பின் ரகசியம், அதுதான் உழைப்பின் மகத்துவமும் கூட. உழைச்சி சம்பாரிச்சது ஒருபோதும் வீணாக போகாது. அது நீ ஆசைப்பட்டதையும் அடைவதற்கும் உன்னிடம் நிரந்தரமாய் தங்குவதற்கும் எப்போதும் நான் துணை செய்வேன். நீ தொடர்ந்து முயற்சி மட்டும் செய்தால் போதும். தள்ளி போன வெற்றிகளும் தாமதமாகிய விஷயங்களும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் நடக்கும். உன்னுடைய முயற்சிகள் என்பது ஒருபோதும் தோற்று போகாது என் செல்வமே. ஒரு விஷயத்தை முடியும்ன்ற நம்பிக்கையோடு துணிந்து முயற்சி செய். அது முடிக்க முடியாததாகவும் உனக்கு கஷ்டமாகவும் இருந்தாலும் கூட நீ கவலைப்பட வேண்டாம். அதற்கான விஷயங்களுக்காக தொடர்ந்து பயிற்சி செய். அதையும் உன்னால் சுலபமாக முடிக்கும்படியும் வெற்றி உனக்கே நிரந்தரமாக கிடைக்கும்படியும் உன் அப்பன் நான் பார்த்துக்கொள்வேன் என் செல்வமே. உன்னை சுற்றி தினம் தினம் 100 எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலும் எல்லாத்தையும் நேர்மறையான எண்ணங்களோடு அணுக பழகு. அதன் மூலமாக நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். உன்னை படைச்ச உன் அப்பன் முருகன் எனக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. நீ மனம் தளராதே என் செல்வமே. பாரம் சுமக்கும் உனக்கு நான் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருவேன். நீ உன் நம்பிக்கையை கைவிடாமல் மனம் தளராமல் இரு. உன்னை படைத்த நான் ஒருபோதுமே உன்னை கைவிடவும் மாட்டேன், காப்பாற்றாம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கவும் மாட்டேன். நீ ஆசைப்பட்டது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். நீ எதிர்பார்த்த விஷயமும் உன் வாழ்வில் அழகாக நடந்தே தீரும். எதையுமே கிடைக்காது நினச்சி விட்டுடாத. கிடைக்கும் வரை தேடிக்கொண்டே இரு. தேடலில் தானே இங்கு எல்லாருடைய வாழ்க்கையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீ நம்பிக்கையோடு செயல்பட்டா உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெறுவாய். கடந்து போன நாட்களுக்காக நீ கவலைப்பட வேண்டாம். இன்னும் நீ கடந்து செல்ல வேண்டிய நாட்களும் அடைய வேண்டிய வெற்றியும் பெற வேண்டிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைய இருக்குது என் செல்வமே. ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து நம்பிக்கையோடு எடுத்து வை. மகிழ்ச்சி ஒன்றை அடைவது மட்டுமே உன்னுடைய லட்சியமாக இருக்கட்டும். கிடைக்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள். கிடைக்காத விஷயங்களை கிடைக்கும்னு நம்பிக்கையோடு கடந்து போக தயாராகு. நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதையும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடு வாழ்வதையும் யாருமே தடுத்து விடாத அளவிற்கு நான் உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. வார்த்தைகளை கூட தவறில்லாமல் எழுதிட முடியும். ஆனால் வாழ்க்கையில் எந்த தவறும் இல்லாமல் மனிதர்கள் வாழ்வதென்பது இயலாத காரியம்தானே. வாழ்க்கையில் எந்த விஷயம் செய்தாலும் அதில் தப்பும் தவறுமாய் பிழையுமாய் எத்தனையோ விஷயங்கள் நடக்கதான் செய்யும். எதிர்பார்த்ததற்கு நேருக்கு மாறாகவும் நினைத்ததை விட தவறாகவும் கூட நடந்து முடிய எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நினச்சதுக்கு மாறாக நடந்துருச்சே, எதிர்பார்த்தது ஏமாற்றம் ஆயிடுச்சே நினச்சி வாழ்க்கையை வாழ்வதில் பின்னோக்கி முடிவுகளை எடுக்கவும் வேண்டாம். வாழ்க்கையை நினச்சி சோர்ந்து போகவும் தயந்து விற்கவும் வேண்டாம். செய்த பிழைகளுக்காக வருந்தி வருந்தி வருத்தப்பட்டு இருக்கும் காலத்தை வீணாக்கி விடக்கூடாது என் செல்வமே. நீ செய்யக்கூடியது எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும் உன்னுடைய எண்ணத்தில் உறுதி இருக்கட்டும், செயல்களின் நியாயமும் நேர்மையும் இருக்கட்டும். நிச்சயமா நீ வெற்றி பெறுவாய்.